ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது இசின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ் பத்தின டீடைல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனல் ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இசி கோர்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூஸபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல, டெலிகம்யூனிகேஷன்ல, சர்க்யூட்ஸ்ல எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தாராளமா இசி படிக்கலாம். ஸோ ஈஸியில இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோடிங்குமே இருக்கு. ஸோ எம்பெடட் சி அதெல்லாம் படிச்சு கோடிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அடங்கினதான் ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடாக இருக்கட்டும், ஹார்ட்வேர் சைடாக இருக்கட்டும், ரெண்டு பக்கமும் உங்களால் வேலை பார்த்துக்க முடியும். அது இல்லாமல் உங்களால் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த பக்கம் உங்களால் போக முடியும். ஸோ ஈஸி படிக்கிறீங்கன்னா 2-in-1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த ஸ்ட்ரீம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன கட் ஆஃப் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான காலேஜஸ் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ கோர்ஸாகவும் இருக்குது, பிடெக் கோர்ஸாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல விதமான கோர்சஸாகவும் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கவர் பண்ணுவாங்க இசியில் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், அனலாக் சர்க்யூட்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பற்றி படிப்பீங்க, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை பற்றி படிப்பீங்க, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை பற்றி படிப்பீங்க, விஎல்சி டிசைன் பற்றி படிப்பீங்க, எம்பெடட் சிஸ்டம்ஸை பற்றி படிப்பீங்க, எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை பற்றி படிப்பீங்க, ப்ரோக்ராமிங் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சி, பைத்தான் அந்த மாதிரி எல்லாமே படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக போக முடியும், எம்பெடட் சிஸ்டம்ஸ் டெவலப்பராக போக முடியும், விஎல்சி டிசைனராக போக முடியும், விஎல்சி இன்ஜினியராக போக முடியும், கம்யூனிகேஷன் இன்ஜினியராக போக முடியும், ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், நெட்வொர்க் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியராக உங்களால் போக முடியும், ஆர்என்டி இன்ஜினியராக போக முடியும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக உங்களால் போக முடியும், சாஃப்ட்வேர் டெவலப்பராக போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிக்கிறீங்க அப்படின்னா கொட்டி கிடக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஜாப்ஸுக்கு போக முடியும். ஸோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஈஸி இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஒரு ஆட்டோமேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு ஐஓடி எடுத்துக்கோங்க, எதுனாலுமே பார்த்தீங்கன்னா ஈஸி இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், எல்லாமே ஈஸினால தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா அது வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செய்ய தர மாதிரி தான் இருக்கும். பட் ஈஸி படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே ஏகப்பட்ட பொருட்களை ஈஸி பேஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸி படிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப வேல்யூபான ஒரு கோர்ஸாக தான் இருக்க போது. நீங்கள் ஈஸி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சாஃப்ட்வேர் சைடு வேலை செஞ்சுக்க முடியும், ஹார்ட்வேர் சைடு வேலை செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஆவரேஜாக ஒரு 4 to 7 lakhs அப்படிங்கிறது ஆவரேஜ் சேலரியாக இருக்கும். இதே நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சேலரி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸி மூலமா நீங்கள் செய்கிற ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸி பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.